Hi friends, welcome to Ponni cooking. நம்ம வீட்டில் ரெய்சன்ஸ் இல்லை ஆப்ரிகாட், ப்ரூன்ஸ், ஃபிக்கு, டேட்ஸ் இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ரெசிபி நம்ம ஜம்முன்னு பண்ணலாம். ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குனாலும் பரவாயில்ல, இந்த ரெசிபியை சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இங்கே என்னோடய பிரிட்டிஷ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க தான் எனக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் அவங்கக்கிட்டே இதை எப்படி பண்ணணும்னு கேட்டுட்டு வந்து வீட்டில் ட்ரை பண்ணி எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. ஸோ நீங்களுமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இந்த வீடியோ பண்ணேன். முக்கியமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க குட்டீஸ்க்கெல்லாம் நம்ம ஃபிக்கு, டேட்ஸு இதெல்லாம் நம்ம அப்படியே கொடுத்து சாப்பிடு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு ஃபிக்கு, 2 ப்ரூன்ஸ், 3 ஆப்ரிகாட் நான் இதான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் எந்த காம்பினேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை ஒன்று மட்டும் தான் இருக்குன்னா நீங்கள் ஒன்று மட்டும் கூட இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணிக்கலாம். இதில் நான் நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ஏன் நல்லா சுடு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா இதில் ஏதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு இதுலேருந்து போயிடும். ஸோ அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி கீழே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு லைட்டாக அரைச்சிக்கணும். அப்போ நமக்கு நல்லா மையும். நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோம்னா நல்லா மையாது. கொஞ்சம் நேரம் அரைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி திப்பியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி, அதுவும் நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக மஞ்சு வரும். மறுபடியும் இதை நம்ம ஓட்டணும். இப்போ நல்லா அரைத்து பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்கும். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம பவுலுக்கு சேர்த்துக்கலாம். பவுலுக்கு சேர்த்துட்டு ஜஸ்ட்டு தயிர் இல்லை யோகர்ட் எது இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கடையில் வாங்குகிற தயிர் இருந்தாலுமே கொஞ்சம் புளிப்பு இல்லாத தயிராக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அந்த தயிரை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கணும். நான் 2 கப் பவுலில் ஒரு ஸ்பூன் நம்ம அரைச்சது எடுத்திருக்கேன். நான் எடுத்த அளவுக்கு 2 பேர் ஈஸியாக சாப்பிடலாம். இப்போ அதை நம்ம தயிரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுவே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பத்தலை அப்படின்னா நீங்கள் இதில் ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஹனி ஆட் பண்ணி தான் சாப்பிடுவேன். அது கொஞ்சம் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ லைட்டாக ஹனி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம த்ரோட்டுக்கு அதுக்கெல்லாமே நம்மளுக்கு ஹனி ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா ஓகே தான். நம்ம இதில் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேட்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஹனி ஆட் பண்ண தேவையில்லை. அதுலேயே நல்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம ஹனியும் ஆட் பண்ணால் ஓவராக ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதனால் தேவைப்படாது. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.